வந்து முதல் சாந்தானந்த சுவாமிகள் நான் கல்யாணம் ஆனதும் அவரை நமஸ்காரம் பண்ணுறதுக்கு கந்தாசிரமம் போயிருந்தேன். போகிறப்போ சுற்றி வந்ததும் எனக்கு ஒரு கேலண்டர் ஒன்று கொடுத்தார், புவனேஸ்வரி கேலண்டர். அப்போது நான் அதை எடுத்து வச்சுட்டதும் எங்கள் ஆத்துல அவர் சொன்னார், இவ்வளோ பெரிய கேலண்டரு மாற்றத்துக்கு இடமே இல்லைன்னு. அப்போ ஸ்ரீஹரிக்கோட்டாவில் இருந்தேன், கல்யாணம் ஆனதும் அங்கே இருந்தேன் நான். அப்போ சொன்னார், அவர் திரும்பி வரப்போ மறுபடியும் அவரை சுற்றி வர்றப்போ அவர் சொன்னார், என்ன சொல்கிறான் அவன் அப்படின்னு கேட்டார். இல்லை, படம் பெருசாக இருக்குது, அது எங்கே மாட்டுறது, மாற்ற முடியலன்னா கூட பரவாயில்ல, பரணையில் போட்டு வச்சுடு அப்படின்னாரு. அதே மாதிரி தான் பரணையில் தான் இருந்தாவோ, ரொம்ப வருஷமாக பரணையிலே தான் இருந்தாவோ. அப்புறமா பெங்களூர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்ட பிறகு நான் ஆற்றுல கொண்டு வந்து ஃப்ரேம் பண்ணி நான் கடை வச்சுட்டுருந்தேன். அந்த கடையில் அவளை கொண்டு போய் மாட்டினேன். நான் ஒரு 10 வருஷ காலம் கடையில் தான் இருந்தேன் அம்பாள். அப்புறம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை போட்டதும் மறுநாள் காலம்பரை போய் சனிக்கிழமை அன்னைக்கு பார்க்குறப்போ அந்த படம் கீழே இறங்கி நின்றுட்டு இருந்தது. அப்போது அங்கே எங்களுடைய அந்த கடைக்காரர் சொன்னார், இன்னும் வீட்டுக்கு இங்கே வச்சுக்கப்படாது, நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிடுங்கோ அப்படின்னு சொல்லி அந்த படத்தை நான் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனதுமே ஒரு 10 நாள் இருக்கும், கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு ஃபோன் வருது. இந்த மாதிரி நாங்கள் புவனேஸ்வரி கோவில் கட்டுறதுக்குன்னு பிரயத்தனப்பட்ட 6 வருஷமாக நடந்துட்டு இருக்கேன், எங்களால் முடியல, நீங்கள் வந்து ஒரு இது பண்ணுவேள், உங்கள் இந்த கைங்கரியத்தை எடுத்து பண்ணுவேள், சுவாமிகள் சாந்தானந்த சுவாமிகள் சொல்லியிருக்காரு சொல்லி சொன்னேன். ஆச்சரியமாக இருந்தால் அவர் ஒரு 2 தடவையும் என்னை பார்த்துருக்காரு. சரி, அப்புறமா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த முயற்சி எடுத்தேன். சொன்னால், இல்லை, நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணி கொடுக்குற முடியும், நீங்கள் பண்ணுவேன்னு சொன்னால். அதே மாதிரி ஒரு 4 மாதம் காலம் ரொம்ப பிரயத்தனப்பட்டு பெங்களூர் எல்லாம் சுற்றி அம்பாளை வந்து கும்பாபிஷேகம் பண்ணி அம்பாளை அங்கே இது பண்ணி பிரதிஷ்டை பண்ணி இது பண்ணேன். அப்போது அந்த உற்சவ விக்கிரகம் ஊற்றிருக்கா, அந்த கோவிலுக்கு உற்சவ விக்கிரகம் ஊற்றுறப்போ கொஞ்சம் மெட்டல் மிச்சமாக இருந்ததும் சுவாமிகள் கிட்ட போய் கேட்டதும் சுவாமிகள் சொன்னாங்க, ஒரு சின்னதாக ஒரு விக்கிரகத்தை பண்ணி வச்சுடுங்க, சுவாமிகிட்ட வச்சுடுங்க, அது நான் பின்னுக்கு சொல்கிறேன் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னேன். 2 விக்கிரகம் ஊற்றி வச்சுருந்தா. அப்புறம் நான் நினச்சிட்டு இருந்தேன், ஏன்னா அவளை வந்து ஒரு 4 மாதம் எங்கள் அத்துல குழந்த மாதிரி அவளை வச்சுட்டு இருந்தேன் நான். அவளுக்கு தினமும் வெளியிலலாம் பூஜைக்கெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு வந்துட்ட பிறகு அவளுக்கு காலை நீவி விட்டு யூக்லிப்ஸ் ஆயில் போட்டு விட்டு ஒத்தடம் கொடுத்து எல்லாம் ரொம்ப இதாக வச்சவோ, திருப்பி உள்ளே போயிட்டா என்னை நம்ம தொடவும் முடியாது, பார்க்கவும் முடியாது, ரொம்ப தாபமாக இருந்தது எனக்கு. அப்புறம் சரி, அப்புறம் அவர்கிட்ட கோவில் அவர்கிட்ட கேட்டேன், ஒரு சின்ன விக்கிரகம் ஒன்று பண்ணி தரேடா எங்களுக்குன்னு கேட்டேன். இல்லை, அந்த மாதிரி நாங்கள்லாம் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் சரி பார்த்துட்டே இருப்பேன், அவளை குட்டி விக்கிரகம் 2 உட்காந்துட்டு இருக்கோம் அந்த பக்கத்தில். அப்புறம் ஒரு பௌர்ணமி முந்தினாலே எனக்கு ஃபோன் வந்தது. அதில் ஒன் ஆஃப் த ட்ரஸ்டிக்கு கனவுல வந்து அந்த ஒரு விக்கிரகத்தை வந்து சாந்தானந்த சுவாமிகள் வந்து கனவுல, அப்போ சித்தி ஆகிட்டார் அவர். கும்பாபிஷேகம் ஆனதுமே ஒரு அதுக்கு முன்னாடியே சித்தி ஆகிட்டார். அவர்கிட்ட கொடுத்துடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்போ எனக்கு ஃபோனில் கூப்பிட்டா, இந்த மாதிரி நீங்கள் வரையலா நாளைக்கு காலையிலன்னாங்க. என்ன கேட்டேன், இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்க சொல்லி விக்கிரகம் இது பண்ணியிருக்கா சாமிகள் அப்படின்னாரு. சரி, காலையில் எழுந்திருந்து இன்டர்சிட்டியை பிடிச்சி கோயம்புத்தூர் போயிட்டு உடனே நான் அவள் கோவிலில் போயிட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அவள் அந்த விக்கிரகத்தை எனக்கு எடுத்து கொடுத்தா. அப்புறம் சாயங்காலம் அதை எடுத்துகிட்டு பௌர்ணமி இருக்கிறப்ப ஊருக்கு வந்து போயிடுங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ நான் கிளம்புறப்போ 2 மணிக்கு 2:30 மணிக்கு வாங்கிட்டு நான் 3 மணிக்கு ட்ரெயினில் கிளம்புறப்போ பெங்களூர்லேருந்து எங்களுக்கு சொந்தக்கார ஒருத்தர் வந்திருந்தா, எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு வந்திருந்தா. எங்கே போகிறேன், அப்படி பெங்களூர் தான் போயின்னு இருக்கேன் அப்படின்னேன். எதுக்கு நீங்கள் ட்ரெயின்லாம் போகிறேன், அம்பாளை வந்து என்னுடைய கார்லேயே கொண்டு போயிடலாம் வாங்கன்னு சொல்லிவிட்டு, அம்பாள் வந்து அவளுடைய ஃபாரின் கார் அது, அதில் பறந்து வந்தால் அம்பாள் வந்து 6 மணி நேரத்துக்குள்ளே பெங்களூர் வந்து பௌர்ணமி இருக்கிறப்ப வந்துவிட்டோம் நாங்கள். அப்புறம் அவளை வச்சு சின்னதாக பூஜை ஆரம்பித்தோம். இன்றைக்கி பெரிய மண்டலி ஆகிடுச்சு, புவனேஸ்வரி பக்த மண்டலின்னு 600 675 பேர் 700 பேர் இருக்கா. அதில் நிறைய சத்காரியங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், தர்மம் நிறையா நடந்துட்டுருக்கு, அந்த மாதிரி நிறையா பண்ணிட்டுருக்கோம். நான் இந்த சுவாமிகள் வந்து இப்போது எனக்கு பழக்கமானதுலேருந்து நிறைய சண்டி ஹோமத்துக்கு வந்து இப்போது ஒன்று தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இவர் பழக்கான பிறகு வருஷத்துக்கு 5 சண்டி ஹோமம் பண்ணுற அளவுக்கு எனக்கு உற்சாகம் நிறையா வந்திருக்கு, நிறையா பண்ணிட்டுருக்கேன். அப்போ இந்த வருஷம் மாத்திரம் நான் சொன்னேன், சண்டி ஹோமம் ஜனவரி மாதம் பண்ணணும்னு நிறையா நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போது ஒரு மாமா எனக்கு கேட்டார், நீங்கள் 5 சண்டி ஹோமம் எதுக்குமா நீ பண்ணுற, ஒரே ஒரு தசமகா வித்தியை பண்ணுங்க இந்த வருஷம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், தசமகா வித்தியெல்லாம் நிறைய செலவு, இதெல்லாம் யார் பண்ணி கொடுப்பா, நம்மளுக்கு லகுவாக பண்ணுறதுக்கெல்லாம் முடியாது அப்படின்னு. இல்லை, நீங்கள் அது பண்ணுங்க மாமி, நீங்கள் நவம்பர் டிசம்பரில் பண்ணுங்கள் நவராத்திரி ஆனதும். போன வாரம் நான் ஒசூர் போயிருந்தேன், அங்கே ஒசூர் 5 நாள் ஹோமம் நடந்தப்போ போனேன். இப்போ சுவாமிகள் சொன்னார், அங்கே எங்கேயோ பார்த்து ஏற்பாடு பண்ணுமா, நம்ம ஃபண்டை ரைஸ் பண்ணணும், இந்த கோவில் கடைசி ஸ்டேஜில் இருக்குது, அதுவும் பூர்த்தி பண்ணி கும்பாபிஷேகமும் நல்லபடியாக நடக்கணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் பொருளுதவி நிறைய தேவை இருக்குது, நீங்கள் போய் நீங்கள் பண்ணுங்கம்மா அப்படின்னாங்க. அப்போ இங்கே தான் வந்து ஒடுக்கத்தூர் மடத்தில் அவளை கேட்டேன். நான் கேட்டதுமே இல்லை, நோ, அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. உடனே வந்து நாளைக்கு வந்து பாருங்க, லெட்டர் கொடுங்க, நாங்கள் லெட்டர் கொடுத்தோம்.
நல்லபடியாக எல்லாம் நடந்தது. இந்த தசமகா வித்யங்கிறது ரொம்ப துர்லபம், அது பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அது. அப்போது சுவாமிகள் சொன்னார், உடனே சொன்னார், சண்டிகோமம் இந்த மாதிரி தசமகா வித்தியவே பண்ணிடலாம் அப்படி எனக்கு ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த இது என்னென்னு இந்த ஹோமம் பண்ணுறது எல்லாம் பண்ணுறது எதுக்குன்னா, அவளுடைய ஃபண்டை வந்து நம்மளால் 6 முடிய ரைஸ் பண்ணி கொடுக்கணும்னு ஒரே ஒரு மோட்டிவ் தான் எனக்கு. அதனால் காலையில் கிரக விஜய பூஜைக்கு போயின்னு இருக்கோம், சாயங்காலம் இந்த சண்டிகோமம் எல்லாம் சங்கல்பம் இது பண்ண. இது வந்து நான் ஒருத்தி மாத்திரம் பண்ணுறேன்னு மாத்திரம் நினச்சிக்காதீங்க யாரும். என்னுடைய இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாருடைய முயற்சியும் சேர்ந்து தான் அம்பாளுக்கு இந்த ரூபாயெல்லாம் போய் ஒவ்வொரு தூண்லேயும் விஞ்ஞானம் ஒரு இடத்துல நம்மளுக்கு பேசும். அந்த மாதிரி இந்த தர்மத்தை பண்ண. அதனால் எல்லோரும் சேர்ந்துக்கோங்க. எல்லோரும் வாழ்நாள் ஆனது. இந்த இப்போ 5 நாள் இல்லைன்னா கூட அதில் கியூஆர் கோடு கொடுத்துருக்கோம். அதில் எல்லாம் போட்டு நிறைய நீங்கள் எல்லாம் நிறைய தர்மம் பண்ணிங்கன்னா வேறு எங்கேயோ கொண்டு போய் கொடுக்காம இருக்கலாம். நம்ம இங்கே கொடுத்துட்டோன்னே வெளியில் எவ்வளவோ நடக்கிறது, கேட்குறோம், பண்ணுறோம். அதுக்கு வழி கொடுக்க மாட்டான் அம்பாள் புவனேஸ்வரி. ஏன்னா எங்கள் ஆற்றுல வந்து நான் ஜீவன் பீமா நகரில் இருக்கேன். அம்பாள் வந்து பரிபூர்ணமாக எங்கள் ஆற்றுல உட்காந்துட்டு இருக்கேன் அம்பாள். இல்லாட்ட இந்த மாதிரி தர்ம காரியங்கள் இந்த ஹோமங்கள் எல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அம்பாளுடைய கிருப்பை நிறையா இருக்கிறதுனால நடந்துட்டுருக்கு. சுவாமிகளுடைய கிருப்பையும் நிறைய இருக்குது. சுவாமிகள் ரொம்ப சௌக்கியமாக இருப்பார். நம்மக்கிட்ட ஒரு பயம் அந்த இதெல்லாம் இல்லாமல் அவர்கிட்ட பழகலாம். அதே மாதிரி நிறைய வேதம் எல்லாம் படித்து ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிறவர் வந்து நம்ம கூப்பிட்டதும் வந்து பண்ணி கொடுக்குறாங்கிறதே இந்த பெங்களூர்காரர்களுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் நம்ம எல்லாரும் சொல்கிறேன் நான். அதாவது எல்லாம் மிச்சம் இருக்கிற 5 நாள் எல்லோரும் வந்து அவள் வாழ்நாள் ஆன கைங்கரியங்கள் பண்ணுங்க கண்டிப்பாக. நமஸ்காரம் நமஸ்காரம் சுவாமி.